Yes. A very good evening, everyone. A warm welcome to each and every one of you to Super 70 Series 2 Day 15. நான் உங்கள் ஹோஸ்ட் சமிமா. நம்ம சூப்பர் 70 ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா டே 15க்கு வந்திருக்கோம். இந்த 15 டேஸ்ல ஒவ்வொரு பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு செஷனும் நமக்கு புதிய ஐடியாஸ், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூபிள் லைஃப் லெசன் கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு நார்மல் புக் ரிவ்யூ ப்ரோக்ராம்லாம் இல்லை. இது ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி, ஒரு ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்ம், ஒரு growth ஜேர்னி. இங்க ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் ரீடர் மட்டும் இல்ல, ஒரு லேர்னர், ஒரு ஸ்பீக்கர், ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுதான் சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய ஸ்பெஷாலிட்டி. 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இந்த ஜேர்னில இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டர், ஒன் மீனிங்ஃபுல் புக் அண்ட் ஒரு வேல்யூபிள் லேர்னிங் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. So without any further delay, let's begin today's session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 15 பிரசன்டர் மிஸ்ஸஸ் ஷமீம் ரியாஸ். மேம் ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனர், லேர்னிங், செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் மூலமா இண்டிவிஜுவல்ஸ் பர்சனல் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ண சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் மைண்ட் மேனேஜ்மெண்ட், நாட் டைம் மேனேஜ்மெண்ட். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் லேர்னிங் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஷமீம் ரியாஸ் வித் a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you, Shamima sister. Thank you so much. Happy evening to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட கருணையாலும் கிருபையாலும் எல்லாரும் எல்லா வளங்களோடும் நலங்களோடும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். லாஸ்ட் 14 டேஸா நம்ம 14 டைப்ஸ் ஆஃப் புக்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இத்தகைய ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மை, ஒரு நாலேஜ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம், இந்த பிளாட்ஃபார்மை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய மென்டார் டாக்டர் உசேன் பாஷா சார் அவர்களுக்கு உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த பயணத்தை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹோஸ்ட், நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் ஷமீமா சிஸ்டர்ஸ் அண்ட் ஷைனி சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய அப்ரிசியேஷன் அண்ட் தேங்க்ஸ். இப்போ டே 15ல இருக்கும். சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய மெகா புக் ரிவ்யூல டே 15ல இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற புக்கு என்ன அப்படின்னா, டேவிட் கடாவி எழுதிய மைண்ட் மேனேஜ்மெண்ட், நாட் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த புக்கை தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நாம பார்க்க போற புக்கோட பேரு மைண்ட் மேனேஜ்மெண்ட், நாட் டைம் மேனேஜ்மெண்ட், இல்லையா? இதோட எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் கடாவி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு போட்காஸ்டரா இருக்காரு. இவரு நிறைய பெஸ்ட் புக்ஸை எழுதியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் தான் மைண்ட் மேனேஜ்மெண்ட், நாட் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இதோடைய கோர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல நம்ம சேஞ்சஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு லாங் டேர்ம் சக்சஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய கோர் கான்செப்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த நம்ம எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், அதை அப்ளை பண்ணியும் பார்த்திருப்போம். ஸோ வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? டைப் பண்ணலாமே. டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நம்ம படிச்சது, நம்ம அப்ளை பண்ணது, நம்மளோட புரிதல் என்ன? வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? ஓகே, அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே பிளானிங் த டே. வெரி குட், வெரி குட் எலிசபெத் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இறைவன் பாகுபாடின்றி எந்த விதமான டிஃபரன்சியேஷனும் இல்லாம நம்ம அனைவருக்கும் ஈக்குவலா கொடுத்த ஒரு விஷயம் தான் 24 மணி நேரம் ஆகிய நமது நேரம். அந்த நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயலை நம்ம செய்யறதுக்கு முடிவெடுத்து அதை செயல்படுத்துறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம படிச்சிருப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா இப்ப என்ன இது புதுசா மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஒரு வேலையை செய்யறதுக்கு முடிவு எடுத்துட்டோம், அந்த நேரத்துல செய்யறதுக்கும் நம்ம டைமை பிளாக் பண்ணி வச்சுட்டோம். அப்படி பிளாக் பண்ணி வச்ச பிறகு அந்த நேரத்துல அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம மைண்டு ஒத்துழைக்குதா நமக்கு, இல்ல மனசு அந்த வேலையை செய்ய முடியாம தடுமாறுதா?
இதை கண்டுபிடிக்கிறது தான் மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியே நம்ம வந்து சக்சஸா தானே போயிட்டு இருக்கோம், மைண்ட் மேனேஜ்மெண்ட் எதற்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டியை விட மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இன்னும் அதிகமா இன்னும் சீக்கிரமா நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, போலாமா? ரெடியா இருக்கீங்களா? இல்ல டின்னர் டைம் எல்லாரும் வந்து டயர்டா இருக்கீங்களா? எல்லாரும் வந்து எந்த டைமா இருந்தாலும் நமக்கு வகுப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நம்ம வகுப்புனா நம்ம அதுவே நமக்கு வந்து ஃபுல் ரீசார்ஜ் ஆயிடுவோம். ஸோ அந்த நம்பிக்கையில நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல பார்த்தோம்னா 6 சாப்டரா வந்து ஆத்தர் இந்த புக்கை பிரிச்சிருக்காங்க. இந்த புக்ல மொத்தம் 6 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 6 சாப்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா வந்து ஆத்தர் வச்சிருக்காரு அப்படி, அதாவது நான் படிச்சதை நான் ரிவ்யூ பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபுல்லா இந்த ஒரு சாப்டரை படிச்சு பார்த்ததுல ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசை வந்து கிளீன் பண்ணுங்க. மனசுக்குள்ள இருக்க வெறுப்பா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. இது உள்ள வைக்க வைக்க உங்களுடைய மென்டல் எனர்ஜி ஸ்லோ டவுன் ஆகும், இது வந்து இன்க்ரீஸ் ஆகாது, இது வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிளியர் யோர் மைண்ட் அப்படின்றது தான் இந்த மைண்ட் மேனேஜ்ல சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வழி மட்டும் கிடையாது. நாமளே டைரக்டாவும் செய்யலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நம்ம செய்து வாங்கலாம் இல்லையா? ஸோ ஒரு வேலையை முடிக்க பல வழிகள் இருக்குன்னா அதுல ஈஸியான வழி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியா நீங்க செய்து முடிக்கும் போது உங்களுக்கான மோட்டிவேஷன், ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ இது ஓகேவா, உங்களுக்கு புரியுதா மைண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு? நம்ம மைண்ட அந்த வேலையை செய்யறதுக்காக நாம ஒத்துழைக்க வைக்கிறது தான் மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? வெரி குட். அடுத்து என்ன சொல்றாங்க ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க மைண்ட நீங்க ஒரு 3 கொஸ்டின் கேளுங்க. நீங்க ஒரு வேலையை பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல பிளாக் டைம் படிச்சிருப்போம். ஒரு டைமை பிளாக் பண்ணி வச்சு அந்த டைம்ல அந்த வேலையை செய்யறது. இதுல ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிளாக் பண்ணி வச்ச டைம்ல அந்த வேலையை செய்யுங்க. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு உங்க மனசு ஒத்துழைக்குதா, இந்த டைம்ல இந்த வேலையை செய்யறதுக்கு உங்க மைண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் மைண்ட் கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, இந்த வேலையை நான் ஈஸியா செஞ்சிடலாமா, இல்ல என்னோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஏதாச்சும் போட்டாதான், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாதான் இந்த வேலையை முடிக்க முடியுமா, இதற்கான பதிலையும் நாம நம்மளுடைய மனதுகிட்ட கேட்டு வாங்கி வைக்கணும். இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த கேள்வி, அதாவது ஒரு இந்த கேள்வி என்ன என்ன பண்ணி சொல்லப்படுதுன்னா, நான் இப்போ இந்த வேலையை செய்யறதுக்கான மனநிலை இருக்கேனா இல்லையா செக் பண்றோம் இல்லையா? செக் பண்ணிட்டு அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல, என் மனசு ஒத்துழைக்கல அப்படின்ற பட்சத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்க சொல்றாங்க. சோ அப்ப நமக்கு எல்லாம் தெரியும், நாம வந்து ஒரு டென்ஸ்டா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம்? இங்க இந்த தளத்துல இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாமே அதை தாண்டிதான் வந்திருப்போம். அதாவது என்ன சொல்றாங்க, நாம செய்ய வேண்டியது என்ன, கொஞ்சம் ரிலாக்ஸ் தரக்கூடிய எக்ஸசைஸை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் இருக்கலாம். அதுலயும் வந்து பெஸ்ட் டூல், பெஸ்ட் வெப்பன் எது? நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான பெஸ்ட் வெப்பன் பிரேயர்ஸ் இல்லையா? சோ பிரேயர்ஸ்ல ஈடுபடலாம். வாக்கிங் இருக்கு, மியூசிக் கேட்கிற பழக்கம் உள்ள மக்களா இருந்தா மியூசிக் கேட்கலாம். சோ எந்த வகையில உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமோ இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை வாங்கிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த 3 கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு பதில் கிடைச்ச பிறகும் எனக்கு ஃபோக்கஸ் வரலப்பா அப்படின்னு நாம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஆத்தர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் கேட்ட பிறகும் உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்ச பிறகும் நீங்க வந்து ஃபோக்கஸ், உங்களுடைய வேலையில உங்களுக்கு ஃபோக்கஸ் வரலன்னா லொகேஷனை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிடித்த லொகேஷனுக்கு போனா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க லொகேஷனை மாத்துங்க. இந்த 3 கொஸ்டின்ஸை கேட்டும் ஆன்சரை வாங்கியும் உங்களுக்கான ஃபோக்கஸ் ரெடி ஆகல, உங்க மைண்ட் ரெடி ஆகலன்னா சேஞ்ச் யுவர் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா செகண்ட் பாயிண்ட்? ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைண்ட் மேனேஜ்மெண்ட்.
இம்பார்ட் ஆஃப் மைண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல, அதாவது நாம ஒரு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா நம்ம கஷ்டமா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு வேலையை முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தனா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் எப்படி வந்து இறைவன் படைச்சிருக்கான்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்க அந்த வேலை திரும்ப திரும்ப அதையே செய்யும் போது அந்த வேலை நமக்கு எளிதாயிடும். நம்முடைய மூளை திறன் அதிகரிக்கக்கூடியதாக இறைவன் படைச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த வேலை எளிதாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நமக்கு ஈஸியா புரிய வைக்கலாம். நாம எல்லாருமே சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருப்போமா? சைக்கிள் ஓட்டி என்ன ஆகும்? நெறைய கீழ விழுந்திருப்போம். நெறைய அடிபட்டிருக்கும். எஸ்பெஷலி வந்து கால் முட்டில நெறைய அடிபட்டிருக்கும். ஸ்டில் இன்னும் காயங்கள் கூட இருக்கலாம். வடுக்கள் கூட. இல்லையா? ஆமாவா? இல்லையா? சைக்கிள் ஓட்டி கீழ விழுந்திருக்கோமா? இல்லையா? இருந்தாலும் அந்த சைக்கிள் ஓட்டுறதுல உள்ள ஆர்வம் வந்து நமக்கு குறையாது. இல்லையா? சைக்கிள நாம ஓட்டுறதுல விட மாட்டோம். அப்படி இருந்தும் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அந்த சைக்கிள நல்லா பக்காவா ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு எப்படி நாம ஓட்டுவோம் சைக்கிள? எப்படி ஓட்டுவோம்? பிறந்ததுல இருந்தே நம்ம சைக்கிள் ஓட்டிட்டே தான் பிறந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து நம்ம சைக்கிள் ஓட்டக்கூடியவங்களா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த திரும்ப 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 செய்யும்போது நம்ம மைண்ட் அதுல பதிஞ்சு போய் அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். அத்தகைய திறன் மைண்டுக்கு இருக்கு. சோ அத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர் பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலையும் அது வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கா நீங்க ஃபீல் பண்ற வேலையா இருந்தாலும் சரி, குறைஞ்சது 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அந்த வேலையில நீங்க ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். இது ஏன் அது அந்த மாதிரி சொல்றாங்கன்றத 4th சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சாப்டர்ஸ் புரியுதா? ஓகே ஓகே குட். இப்போ 4th சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4th சாப்டர் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்மளுடைய ஆக்ஷன்ல கொண்டு வரது. இது வரைக்கும் நம்ம மைண்ட் மேனேஜ்னா என்னன்னு பார்த்தோம். நமக்கு நாமே 3 கேள்விகள் கேட்டுக்கணும். அந்த கேள்விகள் கேட்டும் நம்ம மனத அந்த வேலையை செய்ய ஒத்துக்கலன்னா லொகேஷனை மாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வச்சாங்க. எப்படி நம்ம மைண்டோட திறன் வந்து திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்யும் போது அதிகரிக்கும். அதனால குறைந்தது 10ல இருந்து 15 நிமிஷமாவது ஒரு வேலையை கண்டினியூஸா செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இல்லையா? ஸோ மைண்ட் மேனேஜ்மெண்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது இதுலயும் வந்து ஒரு 3 பாயிண்ட வந்து ஸ்பெசிஃபையா வந்து ஹைலைட் பண்றாங்க ஆத்தர். என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ் அதை செய்ய சொல்றாங்க. ஒரு ஒர்க்கை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? பிரேயர்ஸ். அடுத்து வந்து நம்மளுடைய வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கலாம், இல்ல வந்து மியூசிக் ஹியரிங்கா இருக்கலாம், இல்ல பிடிச்சவங்கள்ட்ட பேசுறது கூட ரிலாக்ஸ் தான் இல்லையா? சோ நாம நமக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு நினைக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஈவன் மெடிடேஷன், ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி மெடிடேஷன் கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும், நம்மை சுற்றியும் என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கும் போது தானாகவே நம்மளுடைய மைண்டோட நியூரல் பாத் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீ ஆகும், நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் தானா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மைண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன்ல கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸை யூஸ் பண்ணுங்க, எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிளானிங். பிளான் பண்ணாம எதையும் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. பிளானிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆத்தர் வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதை எதுக்கு இதை இங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏரியா தான் நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு பிளான் போடுறது, அதை சிந்திக்கிறது, அதை செயல்படுத்தணும்னு எப்படி பண்றது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஐயோ டைம் லாஸ் ஆயிடுச்சே, டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யறதை நிறுத்திடும். அதனாலதான் ஆத்தர் இங்க அந்த பிளான்ன்ற அந்த பாயிண்ட் கீழே இந்த ப்ரீஃப்ரான்டல் கான்டெஸ்ட் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரீஃப்ரான்டல் கான்டெஸ்ட் வந்து அந்த பிளான் பண்ண விஷயத்தை தாண்டி வேற எதையுமே யோசிக்காது. சோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காத போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல வந்து உங்களுக்கு டயர்டோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சோ முதல்ல பிளான் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பிளான் பண்ணி செய்யறோம் இல்லையா? மூணாவது ஸ்டெப் என்ன சொல்றாங்க, நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுடைய டார்கெட் எதுன்னு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய கோல்ஸ் வந்து கிளியர் ஆயிடும் நமக்கு இல்லையா? இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்ல நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, ஒரு விஷயத்த ஒரு வேலையை குறைஞ்சது 10ல இருந்து 15 நிமிஷமாச்சும் நீங்க செய்யுங்கன்னு ஆத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அது ஏன் சொல்றாங்கன்னு இங்கதான் கனெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம ஈவன் ஒரு சம் போடுறதா இருந்தாலும் சரி, அந்த சம்ம நமக்கு புரியலன்ட்டு 5 நிமிஷத்துல நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா
அது கடைசி வரைக்குமே நமக்கு புரியாது. ஆனா அதுவே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட கான்செப்டை புரிய ட்ரை பண்ணோம்னா, ஆத்தர் சொல்றாங்க அப்பதான் அந்த வேலையோட அப்ஜெக்டிவ் என்னன்னே நமக்கு புரிய வரும். அந்த கொஸ்டினோட நோக்கம் என்னன்னே நமக்கு அப்பதான் புரிய வரும். நோக்கம் புரிஞ்சுட்டா நம்மளுடைய கோல்ஸ் கிளியர் ஆயிடும். சோ அதனால தான் ஒரு வேலையை குறைந்தது 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்குமாச்சு நீங்க கண்டினியூஸா செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ மைண்ட் மேனேஜ்மெண்ட் இன் ஆக்ஷன்ல 3 பாயிண்ட் ஆத்தர் இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ், நெக்ஸ்ட் ஒன் பிளானிங், மூணாவது விஷயம் கிளியர் கோல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? ஆர் யூ வித் மீ? ஒரு தம் சிம்பிள் போடலாமே. அடுத்து போலாமா? கிளியர்? தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஓகே, அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைம் அண்ட் த ஸ்டூபிட் லிட்டில் டாக் அப்படின்றது அந்த சாப்டரோட பேரு. ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது அது ஆத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் அந்த வேலையோட அந்த ஒரு ப்ராஜெக்ட செஞ்சுட்டு இருக்கோம்னா அந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் முடிச்சு ஒரு கடந்த அந்த நிலையில நம்ம செக் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, நம்ம இன்னும் எவ்வளவு எல்லாம் முடிக்க வேண்டி இருக்குன்ட்டு. அப்போ மோஸ்ட்லி நம்ம பதறக்கூடிய விஷயமா தான் இருக்கும். என்னன்னா, வேலைகள் நிறைய இருக்கு ஆனா டைம் குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க, டயர்ட் ஆகாதீங்க, ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை தானா ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஆனா நீங்க எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைமை 3 நாளா ஷேர் பண்ணுங்க. ஈவன் வந்து 4 கூட 4 பார்ட்ஸா கூட பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஆத்தர் சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 8 ஹவர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 8 ஹவர்ஸை 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிடுங்க. 2 ஹவர்ஸா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல உங்களோட மிச்சம் இருக்க வேலையும் 4 பார்ட்ஸா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல அந்த வேலையோட ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யுங்க. அதை நீங்க 2 ஹவர்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிற அளவுக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா மென்ஷன் பண்றாங்க. அடுத்த 2 ஹவர்ஸ்ல செகண்ட் பார்ட் செய்யுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அதிகமான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து பார்ட்டா பிரிச்சு அதை செய்ய சொல்றாங்க கேப் விட்டு அப்படின்னா, ஆத்தர் அதுல இது ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா, எப்போ நம்ம ஒரு வேலையை ஒரே ஸ்ட்ரெச்சா செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பார்ட்ல அவளை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு காஃபி சிப் ஆஃப் காஃபி எடுத்துட்டு போகும்போது பிரெயின் வந்து இன்னும் அதிகமா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குமா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்த ஐடியாஸ் வர பெஸ்ட் ஐடியா செகண்ட் பார்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எங்க இருந்து எடுத்ததா ஆத்தர் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய புக்ஸ் அவங்க ரைட் பண்ணும்போது இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம்ல நான் புக்ஸுக்கு ஒரு மாதிரி மாடல்ல நான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்பேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதை விட பெஸ்ட் ஐடியாஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ பிரேக் விட்டு எடுக்கும் போது நமக்கு வந்து பெஸ்ட் ஐடியாஸோ அதுக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5th பாயிண்ட் கிளியரா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? வெரி குட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போறோம். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இது அதான் பாயிண்ட் கிடையாது, 6th சாப்டர். ஓகேவா? 6th சாப்டர்ல ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 5 பாயிண்ட்ஸ் 5 சாப்டர்ஸ்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்போ இந்த வேலையை நான் முடிச்சா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணிருப்பேன் இல்லையா சில விஷயங்களை, அந்த மிஸ் பண்ணதுனால நான் எதையெல்லாம் இழந்தேன், இல்ல ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணனா என்னோட இழப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற முன்னெச்சரிக்கைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 5 சாப்டர்ஸ்ல கிடைச்ச அந்த 5 பாயிண்ட்ஸ் பிளஸ் இப்ப கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை மிஸ் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கக்கூடிய இழப்புகள், இது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அந்த வேலைகள்ல மாற்றங்கள் வரும், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஆத்தர் சொல்லக்கூடியது. அதாவது இந்த 6 சாப்டர்ஸ்ல சுருக்கமா இதுதான் வந்து அவங்க பேசப்படக்கூடிய விஷயங்கள். நாம இதை ஒண்ணா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வெறும் டைம்ல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தாம மைண்டையும் நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கணும். மூணாவது 3 கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலை நாம வாங்கின பிறகும், வாங்கிட்டு சில சமயங்கள நம்ம மனது ஓகே சமாதானம் அடையதுன்னா சேஞ்ச் யுவர் லொகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மைண்ட் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதுல வந்து உங்க மைண்டை திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்ய வச்சு ட்ரைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 4th சாப்டர்ல 3 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்னது? ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ், பிளானிங் அண்ட்
கிளியர் கோல்ஸ். இது மூணுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபிஃப்த்ல வந்து கடைசி டைம் பதட்டம் கூடவே கூடாது. டைம் குறைவாக இருந்தாலும் பதட்டம் அடைந்து உங்க ப்ரீஃப்ரண்டல் கான்டெஸ்ட்டை வந்து நீங்க மற்ற விஷயங்களை அலைப்பாய விடாம அது ஒரு விஷயத்தை நோக்கி செய்ய வைக்கிறதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு பிரிச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆறாவது விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த 5 விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்க மிஸ் பண்ணா ஏற்படக்கூடிய இழப்புகளையும் ஞாபகம் வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க உங்க வேலையை சிறப்பாக முடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் வந்து இதுல வந்து நம்ம எல்லாமே நாம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. ஈவன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தன்னம்பிக்கைக்கும் தலைகணைக்கும் ஒரு லைன் தான் மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நாம எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை செயல்படுத்துறோமோ அந்த அளவுக்கான வளர்ச்சியும் அந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கிடைக்கும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த ஷெட்யூல் போட்ட அந்த விஷயங்களை எப்படி ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா ஈஸியா கத்துக்கலாம். அதை கத்துக்கிறது கூட தான் இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம சிறப்பா இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளுடைய டைமை நம்மளால வெற்றி அடைய முடியும். அந்த டைம்ல குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியும். ஆனா மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல நாம சிறப்பா இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து வெற்றிகரமா கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுதான் நான் இந்த லெசன்ல இருந்து, இந்த புக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இதை தான் வந்து நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி என்னுடைய இந்த செஷனை முடிக்கிறேன். அதாவது ஒரு தாத்தா அவருடைய பேரனுக்கு வந்து கதைகள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்துல அவர் அவங்க பேரன் கிட்ட சொல்றாரு, ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளும் 2 பண்புகள் இருக்கு, 2 ஓநாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு ஓநாயோட பண்பு எப்படி இருக்கும்னா, அன்பு, இரக்கம், கருணை, எல்லாருமே தான் போல நினைக்கிறது, இந்த மாதிரியான பண்புகள் கொண்ட ஓநாயா இருக்கும். இன்னொரு ஓநாய் பார்த்தோம்னா பொறாமை, வெறுப்பு, கோபம், பயம், என்னெல்லாம் வந்து நம்மளை பின்னோக்கி டிமோட்டிவேட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து அந்த ஓநாயோடைய பண்புகளா இருக்கும். அப்ப அந்த பேரன் கேக்குறாரு, இதுல இந்த 2 ஓநாயில எந்த ஓநாய் தாத்தா வந்து ஜெயிக்கும், எது வின் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நீ தினமும் ஃபுட் கொடுத்து தினமும் சாப்பாடு போட்டு வளர்க்குறியோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்ன அர்த்தம்? நாம எந்த எண்ணங்களுக்கு தினமும் தீனி போட்டு வளர்க்குறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளை வாழ்வில் வெற்றி பெற வைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோமா மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல, என்ன பார்த்தோம்? மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல உங்களுடைய மனசை கிளியர் பண்ணுங்க, மனசுக்குள்ள இருக்க அந்த தேவையில்லாத எண்ணங்களை கிளியர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ தேவையில்லாத எண்ணங்களை நம்ம கிளியர் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் கிளியர் ஆகும், ஒரு நல்ல மனம் வந்து நமக்கு உருவாகும். அந்த நல்ல மனம் நம்மளுடைய டைமை மேனேஜ் பண்ணி வெற்றி பெறத்துக்கான வழிகளை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்து வெற்றி பெறக்கூடிய அந்த நல்ல வழிகளை வந்து காட்டக்கூடியதாக இருக்கு. ஸோ வெரி தேங்க்ஸ் டு ஆல். உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய இந்த செஷனுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். இதோட என்னோட செஷனை நான் முடிக்கிறேன். உங்களுக்கும் நான் புரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ப்ராக்டிக்கலா, இன்ஸ்பைரிங்கா, இன்ட்ராக்ஷனோட தாட்ஃபுல் ப்ரொவோக்கிங் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருக்கிற கான்செப்டை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. டைமை மேனேஜ் பண்றதை விட நம்ம மைண்டை மேனேஜ் பண்றது தான் லைஃப்ல சக்சஸ்க்கு முக்கியம்னு இந்த புக் மூலமா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க மேம். தன்னலத்துக்கும் தலைக்கணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம், அது படத்துல வர ஸ்டைல். மைண்ட் மேனேஜுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நூலளவு தான் வித்தியாசங்கிறது ஷமீம் ரியாஸ் மேமோடைய ஸ்டைல். எஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் wonderful insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. நேரத்தை மாற்ற முடியாது, ஆனால் மனதை மாற்ற முடியும். மனம் மாறினால் வாழ்க்கையும் மாறும். இந்த செஷனோட டேக்அவேயா இதை நான் எடுத்துட்டு போறேன். உங்களோட பிக்கஸ்ட் டேக்அவே அண்ட் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். ஸோ கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட், சேட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் இத்ரீஸ் சார் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. மேம் ரொம்ப அருமையான முறையில இவங்க ஷமீம் அவங்க அழகான முறையில சொல்லி எடுத்து சொன்னாங்க. ஆனா இவ்வளவு காலமா நான் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இப்ப கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். ஆனா மெயின் மேனேஜ்மெண்ட் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப அற்புதமான முறையில சொல்லி சொன்னாங்க. அது இல்லாம இந்த சூப்பர் 70 கண்ணியத்துக்குரிய ஹுசைன் பாஷா சார் ஆரம்பிச்சது எனக்கு வந்து இந்த 9:45 இருந்து 10:15 நான் வந்து கோல்டன் டைமா நான் அதை வந்து
பாதுகாத்து அதை ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொரு ட்ரைலருடைய ஒவ்வொரு மாணவ மாணவிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு புக்ஸ்லேருந்து எடுத்து சொல்றது வந்து என் போன்றவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தையும் எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் ஒரு செய்தியை சேர்க்கணுங்கிற மெத்தடு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருந்து ஒரு ஒரு வகையான பாடத்தை எனக்கு கற்பிச்சு கொடுக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சரஸ்வதி மேம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. யா குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரொம்ப நான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இந்த டாபிக் உட்காந்தேன். ஏதோ டைம் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம், மைண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 6 பாயிண்ட் சொன்னாங்க அந்த புக்கில். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னாங்க இல்லையா. டைமை எப்படி மேனேஜ் பண்றோமோ அது மாதிரி மைண்டை மேனேஜ் பண்ணணும்ட்டு. உண்மைதான், அந்த மனசு ஒரு குரங்கு. நிமிஷத்துக்கு ஒரு மரத்துக்கு தாவற மாதிரி நம்ம மைண்டும் அப்பப்போ பண்ணலாமா வேணாமா, போலாமா வேணாமா, எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம யோசிப்போம். சிம்பிளா காலையில அலாரம் வைப்போம், எல்லாருமே என்ன செய்யறோம், ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குறோம் திருப்பி. சரி இன்னும் 5 நிமிஷம் தானே அப்படின்லாம் நினைக்கிறோம். ஸோ அந்த அந்த நேரம் நம்ம மைண்ட் டபுள் மைண்டா ஒர்க் பண்ணது இல்ல. அதுதான் மைண்ட் மேனேஜ்ன்னு இவங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். வண்டர்ஃபுல் செஷன். டோட்டலா நான் மட்டுமே எல்லா பாயிண்ட் சொல்லிட்டு இருக்க கூடாது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷமீம் ரியாஸ் ஜி, ரொம்ப அருமையா டைமை மேனேஜ் பண்ணி சரஸ்வதி மேம். டைமையும் உங்க மைண்டையும் மேனேஜ் பண்ணி அழகா டயத்துக்குள்ள உங்க மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சமீம் சிஸ்டர். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிரதர். ஸோ உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம், நாட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை ரொம்ப சிம்பிளாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும், ஜஸ்ட் 2 ஸ்லைடு தான். நான் நிறைய ஸ்லைடு 6 சாப்டருங்க, ஒருவேளை 6 ஸ்லைடு வருமானு எதிர்பார்த்தோம். பட் 2 ஸ்லைடை வச்சு ரொம்ப அழகான முறையில் என்ன வித்தியாசம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம ரியல் லைஃபுக்கு கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஈஸியாக மைண்டில் பதிகிற மாதிரி இருந்தது. ஸோ ரிலாக்ஸேஷனு, பிளானிங்கு, கிளியர் கோல்ஸு, தென் ஃபோக்கஸு, ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் சொன்ன 2 ஓநாய் கதைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அந்த கதையினாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம். அதை நீங்கள் சொன்ன கதை ரொம்ப மனசில் பதிஞ்சது. ஸோ நம்ம எந்த எண்ணங்களுக்கு தினமும் தீனி போடுறோமோ, அது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, எதை வளர்க்குறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுங்கிற மெசேஜ் வந்து ரியலி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அது குழந்தைகளுக்கு கூட நம்ம சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்குங்க. ஸோ ஓவராலாக உங்கள் ஸ்பீச் ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்தது. ரொம்ப கான்ஃபிடன்ஸாகவும் எக்ஸ்பிளைனாகவும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதுவாக செய்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் அப்துல் காசிமி சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் வந்து ஒரு அழகான ஒரு இது சொன்னாங்க. அதாவது மைண்ட் மேனேஜர் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அந்த நேரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் செட் ஆகணும்னா இடத்த மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையும் அதுதான். ஒரு ஹதீஸில் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு போகும் பொழுது ஒரு இடத்துல வந்து யுத்தத்துலேருந்து வரும்போது தூங்கிடுவாங்க. இப்போ அந்த சுபுகுடைய தொழுகை வந்து கொஞ்சம் முன்ன பின் ஆயிரும். இப்போ நபி உடனே சொல்லுவாங்க, இந்த இடத்த விட்டு உடனே மாற்றிருங்க, வேற இடத்துல போய் நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த இது நம்ம பார்க்கும்போது அந்த ஹதீஸ் உடனே ஞாபகத்தில் வந்துச்சு. இப்போ இடத்தை மாற்றும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உண்மையும் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய கான்செப்ட். தொழுகைக்கு அதற்குண்டான இடம், அதே போன்று சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே பெட்ரூமில் ஆயிடுச்சு. அதனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அல்லாஹு தாலா ஷமீம் ரியாஸ் சிஸ்டர் அவங்களுடைய அந்த விளக்கக்கூடிய அந்த தன்மையில மென்மேலும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்யட்டும். இந்த நல்ல நேரத்தில் நான் துவா செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எலிசபெத் மேம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஷமீமா. அண்ட்
சிஸ்டர், உங்களோட செஷன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளவு அழகா ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி மனசுல அப்படியே பதிகிற மாதிரி மறுபடியும் அதை வந்து புரிஞ்சுதான்னு கேட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணீங்க. ஸோ ரொம்பவே நல்லா புரிஞ்சது. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். இது ரொம்ப நீடி, நம்ம எல்லாருக்குமே இது வந்து இது நீடட். டெய்லி இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எனி ஒர்க். அது இதுல ஸ்பெஷலா என்னன்னா, இந்த டைம் அந்த ஸ்டூபிட் லிட்டில் டாக் சொன்னீங்க இல்லையா, 8 ஹவர்ஸோட அந்த எப்படி அது பிரிக்கணும், 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு பிரேக் 15 மினிட்ஸ் எடுக்கணும். அப்போ செகண்ட் ஹவர்ல பாத்தீங்கன்னா இது இன்னொரு பிரேக் எடுக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்ம மைண்ட் வந்து காமா ரிலாக்ஸ்டா இன்னும் நிறைய ப்ரொடக்டிவா கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது நிஜமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல புக்கு, நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சிஸ்டர். Thank you, ma'am. சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you everyone for your valuable feedback. With that, we come to the end of today's session. Today's presentation நமக்கு ஒரு important lesson சொல்லி கொடுத்திருக்கு. Success start with managing our mind before managing our time. A heartfelt thank you to our presenter for the wonderful presentation, and thank you to every participant for your continuous support and active participation. நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you.